என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் தேவனுடைய சித்தம் மனிதனுக்கு என்ன என்பதை குறித்தும், அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்ல வண்ணமாக எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்தும், நம்மை எப்படி அவர் படிப்படியாக உயர்த்துகிறார் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். முதலாவது படியிலே அவர் நம்மை ஊழியக்காரனாக வைக்கிறார். அதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை குறித்து கவனித்து வருகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி நம்மை உயர்த்துகிறார். அப்படி நாம் ஊழியக்காரராக இருந்து உயர்த்தப்பட வேண்டும் என்றால், கொடுத்த ஊழியத்தில் நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். யார் இருக்க வேண்டும்? நாம் தான் இருக்க வேண்டும். நம்முடைய தொழில் ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலும் நாம் உண்மையும் உத்தமமாக இருந்தால் ஆண்டவர் நம்மை அடுத்த ஒரு படிக்கு உயர்த்துவார். அந்த படி என்ன என்று பார்க்கும்போது, அது நண்பராக நம்மை கருதுவார். இனி நான் உன்னை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான் செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை நண்பர் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நான் பிதாவினிடத்தில் என்ன கற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடத்தில் வெளிப்படுத்தினேன் என்று யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தீர்கள். அதனால் என்னுடைய ரகசியங்களும் இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி பிதா என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாரோ அதே போல் நானும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அடுத்த படிக்கு உயர்த்துவார். நாம் உயர்த்தப்படும் போது அதில் நாம் உண்மை உத்தமாக நடந்தால், அவருடைய சீஷராக நாம் மாறினால், யார் சீஷர்? குருவை பிரதிபலிப்பவன் சீஷன். அப்படி நாம் மாறும்போது நம்மை அவர் உறவுக்காரர் என்று சொல்லுவார். அதைத்தான் நாம் மத்தேயு 12வது அதிகாரம் 46வது வசனம் முதல் 50வது வசனம் வரை நாம் கண்டோம். யார் என்னுடைய சகோதரர்? யார் என்னுடைய சகோதரி? யார் என்னுடைய தாயார்? இதோ இந்த சீஷர்கள், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாயார் என்று சொன்னார். அப்பொழுது பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்போது அவர் நம்மை உறவுக்காரர் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியிலே எப்பொழுது கர்த்தர் நம்மை தம்முடைய குமாரனாகவும் குமார்த்தியாகவும் பாவிப்பார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் எல்லோருமே ஊழியக்காரரை போல இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று தான் ஆரம்பத்திலே செய்கிறோம். ஆனாலும் ஒரு காலகட்டத்திலே அதை கடந்து நான் அவருடைய குமாரன் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சீஷர்கள் கூட அந்த காலத்திலே எதிர்பார்ப்போடு தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே நாம் காணும்போது எதிர்பார்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அவருக்காக உயிரையே தியாகம் செய்ய அவர்கள் முனைந்தார்கள். நாம் காண்போம். முதலாவது எதிர்பார்ப்போடு செய்வது. அதை எங்கே காண்கிறோம் என்றால், பேதுரு
ஆண்டவரிடத்தில் 19 எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27 தொடங்கி 30வது வசனம் முடிய இப்படியாக சொல்லுவார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே, இப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மை இங்கு பயிற்சிவிப்பது, தேர்ச்சிவிப்பது எல்லாமே நமக்கு மறுமையிலே பல முக்கியமான பொறுப்புகளை கொடுக்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கு அவர்களுக்கு 12 சிங்காசனங்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் நமக்கோ யோவான் மூலமாக வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன். நமக்கு பல பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஆகையால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 29வது 30வது வசனங்களிலே, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்குதான் நித்திய ஜீவன், இங்கு அனித்தியமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அனித்தியமான வாழ்க்கையிலே நாம் பிரதிபலன் இல்லாமல் அவரிடத்தில் வாஞ்சிக்கும் போது அவர் நம்மை பயிற்சிவித்து அங்கு பல பொறுப்புகளை கொடுக்க நமக்கு ஒத்தாசை செய்கிறார். இதே பேதுரு பிற்காலத்தில் நாம் காணப்படும் போது அவரை சிலுவையில் அறையும் போது, என் இயேசுநாதரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், நான் அதற்கு பாத்திரன் அல்ல, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லுவார். அவருடைய சகோதரர் அந்திரேயா என்னை எக்ஸ் வடிவ ஒரு சிலுவையிலே அவரை அறைவார்கள். எப்படியெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டவர்கள் பிற்காலத்திலே அவருக்காக உயிரை கொடுக்க துணிந்தார்கள். இப்பொழுது அவர்கள் மகிமையிலே எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு குறிப்பாக சொல்லியிருக்கிறார், மறுமையிலே நமக்கு பல விஷயங்களை ஆயத்தமாக செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பல விசேஷித்த தன்மைகளை நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவற்றை பெற்றுக்கொள்ள இங்கு பயிற்சி அளிக்கிறார். இங்கு பயிற்சி பெற்று அங்கு போகும்போது இவைகளெல்லாம் நமக்கு உரியதவைகளாகின்றன. அதற்கு நாம் இங்கு பயில வேண்டும், முன்னேற வேண்டும். இப்பொழுது இந்த வாரத்திலே நாம் பயில இருப்பது, அவருடைய புத்திரனாக நாம் மகனாக மகளாக கருதப்பட வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு என்கிற ஒரு பக்குவத்தை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். நான் இறைச்சி வாங்கவும் கோழி இறைச்சி வாங்கவும் ஒரு சைதாப்பேட்டுக்கு ஒரு கடைக்கு செல்வேன். அங்கு பையிலே பளு அதிகமாக இருந்தால் அந்த கடைக்காரர் அவருடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ஐயாவுடைய ஸ்கூட்டரிலே அந்த பேக்கை வைத்து விட்டு வா என்பார். அங்கெல்லாம் காரை பார்க் பண்ண முடியாது. அந்த பையன் அதை எடுத்துக்கொண்டு வருவார். அந்த வேலைக்காரர் அந்த ஸ்கூட்டரில் வைப்பார். நான் ஒரு 10 ரூபாய் கொடுப்பேன். அவர் சந்தோஷமாக வாங்கி கொண்டு போவார். ஒரு நாள் அப்படி நான் வாங்கி கொண்டு வரும்போது அங்கு அந்த வேலைக்காரர் இல்லை. அப்பொழுது அந்த கடைக்காரர் அந்த அவருடைய சொந்த குமாரனையே கூப்பிட்டு ஐயாவுக்கு அந்த பையை அங்கு வைத்து விட்டு வா என்றார். அந்த குமாரனும் அங்கு வந்தார், பையை வைத்தார். அதே 10 ரூபாய் அவருக்கு கொடுத்தேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னால், வேண்டாம் ஐயா, எங்களுக்கு வியாபாரம்தான் முக்கியம் என்றார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், வேலைக்காரர்களாக இருக்கும்போது எதிர்பார்க்கிறோம், குமாரராக இருக்கும்போது தொழிலிலே குறியாக இருக்கிறோம். நம்முடைய பிதாவுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது
அவருடைய வாஞ்சையெல்லாம் நாம் சிஷ்யராக வேண்டும், மற்றவர்களை சிஷ்யராக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்ன கொடுப்பார் என்பதற்கு மேலாக இருக்க வேண்டும். எனக்கு தலைவலி அதிகமாக இருந்து நான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்னுடைய குமாரன் அதை கண்டு, அப்பா தலை வலிக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் என்று சொன்னால், அவன் வந்து நல்ல ஒரு தைலத்தை எனக்கு தடைவிட்டால் மனசு குளிராக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் 10 நிமிடம் கழித்து, அப்பா நான் தைலம் தடைவிட்டேன் அல்லப்பா, ஒரு 10 ரூபாய் கொடுங்கள் என்றால் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பிள்ளையாக நடத்தும் போது நாம் அப்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. கொடுப்பார், கொடுக்க மாட்டார், என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும், பொறுப்புகளை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டம் நமக்குள்ளே வர வேண்டும். தானியேல் புஸ்தகத்திலும் இப்படியாகத்தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு நம்மை கொண்டு வந்த போது பயிர்விக்கிறார். சிலர் பயின்ற பிறகு, தேர்ச்சி அடைந்த பிறகு உபயோகப்படுத்தக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். அவர்களை ஆண்டவர் நித்திய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளுவார், நித்திய ஜீவனுக்கு. அப்படி பயிலாதவர்கள் இகழ்ச்சிக்கு விழித்து எழுந்திருப்பார்கள். அங்கே அது நித்தியம். அந்த நித்தியத்துக்கு நாம் நன்றாக பயன்பட வேண்டும் என்றால் இந்த அநித்தியமான உலகத்திலே நாம் நன்றாக பயில வேண்டும், அவரை போல இருக்க எதிர்பார்ப்பு இல்லாமல். அடுத்தது சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் யார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனசாட்சிக்கு பயந்தவர்களை ஆண்டவர் ஒளியைப் போல வைப்பார். ஆனால் நாம் அதற்கு ஒரு படி மேலே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன என்று பார்க்கும்போது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். நாம் ஞானவான்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுப்பதே நீதி, நேர்மை, நியாயம், அவரை போல இருக்க வேண்டும் என்று. நம்மை அரசாள வைக்க வேண்டும் என்றால் அந்த நீதியெல்லாம் தேவை. ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை நடத்தும்போது நம்மை என்றென்றைக்கும் நட்சத்திரமாக வைப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31 முதல் 33வது வசனம் வரை இப்படியாக போகிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் திரிகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள நாம் அவரை போல மாறுவோம், அவருடைய பிள்ளையாக மாறுவோம். இதைத்தான் அவர் எபேசியர் 1:5 சொல்லியிருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அவருடைய குமாரன் ஆக்குவதற்கு இத்தனை படிகளை நாம் தாண்டி ஆக வேண்டும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டும் என்றால் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் RK ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.